வெல்கம் டு மதுரை ஸ்பைஸ் பாக்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஈரல் கிரேவி பண்ண போகிறோம். இப்போ 1/4 கிலோ மட்டனோட ஈரல் 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கோம். அதனால் மஞ்சள் உப்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது வந்து அரைக்கிறதுக்கு ஒரு தேங்காய் சில்லு, ஒரு 10 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு. இப்போ இந்த மிளகு, சீரகம், சோம்பு, இந்த வெங்காயம், தேங்காய் இதெல்லாம் எண்ணெயில் வறுத்து மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு தக்காளி பழம், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய். இப்போ மசாலா பொருள் வறுக்க கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குருவோம். இப்போ மிளகு, சோம்பு, சீரகம் எல்லாம் சேர்த்து வறுத்து எடுத்துக்கிடுவோம். கூடவே வெங்காயத்தையும் சேர்த்துக்கிடுவோம். கருவேப்பிலை, வெங்காயம், இப்போ நான் எடுத்து வச்சிருந்த தேங்காய் சில்ல துருவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் சேர்த்துக்கிடுவோம். சேர்த்து வச்சு லைட்டாக வறுத்து எடுத்துக்கிடுவோம். அவ்வளோதான். இப்போ வறுத்து எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலை எண்ணெய் தான் ஊற்றுறேன் நான். எண்ணெய் சூடாகவும் வெங்காயம் சேர்த்துக்கிடுவோம். எண்ணெய் சூடாகிடுச்சு. நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிடுவோம். வெங்காயத்தை கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறோம் வெங்காயம் வதங்குறதுக்கு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கிறோம். அதே 1 நிமிஷம் அப்படியே கலக்கிட்டுக்கிறோம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியை சேர்த்துக்கிறோம். இப்போ தக்காளி நல்லா பாதி வதங்கிடுச்சு. இப்போ மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கிடுவோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவையும் இதிலே சேர்த்துக்கிடுவோம். இப்போ மசாலாலாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த டைமில் ஈரலை சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்லேயே வச்சுக்கிடுவோம். ஈரலை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறோம்.
இப்போ ஈரல் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறோம். ஈரல் முங்குற அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ உப்பு காரமெல்லாம் பார்த்துட்டு பத்தாட்டி போட்டுக்கலாம். இந்த டைமில் இப்போ உப்பு போட்டிருக்கோம். லேசாக கிண்டி விட்டுக்கிறோம். கிண்டி விட்டுட்டு ஈரல் நல்லா வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். மூடியை திறந்து பார்த்துட்டு இடையில கிளறி விட்டுக்கிறோம். நல்லா தண்ணியெல்லாம் வற்றி வந்துருச்சு. ஈரம் நல்லா வெந்துருச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் அப்படியே சிம்லேயே மூடி போட்டு மூடி வச்சுருக்கோம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும், போதும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா தண்ணியெல்லாம் வற்றி இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ ஈரல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.